இன்னைக்கு இன்னொன்னு பாரு, இட்லுக்கு ஒரு கொட்டை தான், அதுதான் பாத்துட்டு ஜி அத பாத்துட்டு ஒரு அப்புறம் அவங்களை மட்டும் கூட்டு போவாரு, மத்தவங்க இங்கே பேசுற சரி. இல்ல மாதிரி நீங்க ஆரம்பிச்சு. சரி ஓகே, நானே கேக்குறேன். இப்ப ஒவ்வொருத்தருக்கு டைம் மிஷின் கிடையாது, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ஆரம்பிங்க. சரி ஓகே. டைம் மிஷின் கழிச்சா இந்த 1940s போயிட்டு எப்படிலாம் ஃப்ரீடம் பண்ணாங்கன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் எப்படி அவங்க ஃபைட் பண்ணி பிரிட்டிஷ்காரங்க இருந்து ஃப்ரீடம் ஆகும். இது உண்மையா சொல்றியா? உண்மையா நார்மலா பேசுற கூட அவர் நல்ல பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா சொந்தத்தினால என்ன அவ்வளவு நல்ல மாதிரி பாக்கணும் ஆசை. அப்ப ஹிட்லர் உண்மையில 1 லட்சம் பேர் தான் சாவச்சு, 2 லட்சம் தெரியல, நிறைய பேர் சாவச்சாங்க. இன்னைக்கு இன்னொன்னு பாரு, இட்லுக்கு ஒரு கொட்டை தான், அதுதான் பாத்துட்டு அதே மாதிரி விவேகானந்தர் அதே பாத்துருக்கேன். அவ்வளவு பேர் உண்மையில சாவச்சாரா? இப்ப நம்ம அங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல. டைம் மிஷின்ல போனா டைம் மிஷின்ல நீங்க போறது தெரியும், தெரியுமா? ஆனா டைம் மிஷின்ல டிராவல் பண்ணி வந்ததுன்னு தெரியாது. சரி, அந்த மாதிரி ஹிட்லர் ஒருத்தன் இவ்வளவு பேர் உண்மையில சாவச்சு அவ்வளவு பேர் லீடரா இருந்தானா சொல்லி ஹிஸ்டரி விஷயமா எனக்கு பார்க்கணும். வேற இரண்டு தான் எப்படி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நமக்கு பிரிட்டிஷ்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஹிட்லர் எப்படி தேசப்பற்றுக்கு போனீங்கன்னா கமாண்ட் ப்ரோ. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. கமான் 26ல யாரு? 26ல அவன் புடிக்கிறான், வளர்ந்துருவாங்க. வேற மாதிரி எடிட்ல போயிடும். நீ சொன்ன நான் ஏன்டா கேட்கணும்? சூப்பர் கமான். நீங்க? எனக்கு நிறைய இந்த மிஸ்டீஸ்லாம் இருக்குல்ல, தஞ்சாவூர் பெரிய கோயில் யார் கட்டினாங்க, யார் கட்டல கிளியரா இப்ப பாக்கணும். இன்னொன்னு வந்து மம்மி எல்லாம் நிஜமாவே அவங்க இது பண்ணாங்களா? ஒரு சில ஊரெல்லாம் இருக்குல்ல ஜி, இது இருக்கு பிரமிடு எல்லாம் எப்படி எஜிப்ட் எல்லாம் நிஜமாவே எப்படி பில்ட் பண்ணாங்க? எஜிப்ட்ல பிரமிட். அப்புறம் தாஜ்மஹால் வந்து தாஜ்மஹால்லாம் இப்ப வந்தது. அதாவது நான் சொல்றேன் ஒரு 1000 வருஷம். எதனால தாஜ்மஹால் எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 வருஷம் முன்னே தான் வந்தது. இதெல்லாம் 1000 வருஷம் முன்ன நிஜமாவே கட்டினது அப்படியே இருக்கு. 1000 சும்மா எனக்கு நினைக்கிறாங்க, பார்க்கணும் எப்படி கட்டினாங்கன்றது. ஃபியூச்சர் போனீங்கன்னா நம்ம விருப்பமா பசி எத்தனை நான் எப்போ சாவான் போய் பார்ப்பேன். எப்ப சாவ பாருங்க பாப்பீங்க. வெரி குட். நீங்க சொல்லல, நாங்க சொல்லல. வேற லெவல். இப்போ ஃபியூச்சர்ல போய் எப்ப சாவ போறோம்? டேய் அவன் செத்துட்டான்டா. நான் போய் சாவ நானே பார்ப்பேன். யார் என்ன சாவடிக்கிறான்? ரிஷி நின்னு இருப்பான். நீங்க? எனக்கு அதே இடத்துக்கு பின்னாடியே போனோம். பின்னாடி போய் என்ன பண்ணுவீங்க? பின்னாடி போய் ஏன்டா எப்பவுமே பின்னாடி போறத பத்தி யோசிக்கிறியா? வாழ்க்கையில முன்னாடி போறத பத்தி யோசிக்கிறியா? முன்னாடி போறது. இதை விட கருத்தால யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. கேக்குறியா? அது பின்னாடி போய் என்ன பண்ண போறீங்க? சரி, எனக்கு இருக்க டவுட்லாம் நான் கிளியர் பண்ணிடணும் ஆசை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டவுட், பின்னாடி போயிட்டு இந்த உலகத்தை கடவுள் தான் உருவாக்குனாரா இல்லையா? நல்ல ஆன்சர். எல்லாருக்கும் கடவுள் தான் உருவாக்குனாரா இல்லையா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் பார்க்கணும். இன்னொன்னு, இப்ப இருக்க அந்த பெரிய பெரிய கடவுள் எல்லாம் ஃபர்ஸ்ட் உண்மையா இருந்தாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு என்னன்னா, இப்ப ரீசெண்டா என் லைஃப்ல வந்து சில விஷயம்லாம் நான் மாத்தணும்னு நினைச்சு திங்க் பண்ணுவேன். அந்த விஷயம்லாம் மாத்திருவேன், அதெல்லாம் மாத்திருவேன். இப்போ எனக்கு வந்து இப்போ ஃபியூச்சருக்கு போனோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல எனக்கு ட்ரீம் இருக்கு, வந்து பெரிய கார் வேணும், பெரிய வீடு வேணும், லவ் பண்ணிட்டு போல கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குல்ல, அதை நான் பண்ணனா இல்லைன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவேன். இதுதான் நான் தான் அதை பண்ணுவேன். ஒருவேளை பண்ணாம இருந்தீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க?
இன்கேஸ் நான் அதெல்லாம் பண்ணாம இருந்தேன்னா ஐயோ பண்ணாம இருக்கேன், ஸோ அது பண்ணி ஆகணும்னு நான் மாத்திப்பேன். இப்ப நீ பண்ணாம இருந்ததால தானே அங்க பண்ணாம இருக்க. இப்ப அதுதான் லூப்ல போகும், நீ கடைசியும் பண்ண மாட்டேன். அது தெரியல. இன்கேஸ் நான் பண்ணனா பார்த்துட்டு வந்துடுவேன். இன்கேஸ் பண்ணலன்னா அது பண்ணி ஆகணும்னு சொல்லி அதுக்காக ஒர்க் பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி இது ராஜு வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு. எனக்கு யார் ராஜு? சொன்னாரு. அவன் இல்லையா, இவன் பிக் பாஸ் வின்னர். அவர் சொல்லியிருந்தாரு. அது நானும் யோசிச்சு வச்சிருந்தேன். எப்படின்னா, இப்போ நீங்க சொன்னார்ல இவரு, நான் பிரிட்டிஷ் காலத்துக்கு போவேன், நான் வந்து இந்த ஈஜிப்ட போய் பார்ப்பேன் அப்படின்னா, நீங்க இப்ப போறீங்க, போகும்போது அதை பார்த்துட்டே இருக்கீங்க, அவனுக்கு ஒண்ணு புச்சின்னு வந்து உட்கார வச்சு, யார் நீ புதுசா ட்ரெஸ் போட்டிருக்க, எங்க ட்ரெஸ் இல்லையே இது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அந்த நைட்லயே. சோ அப்படிலாம் பண்ணாம ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு குரங்கு ஒண்ணு எருவாக வச்சிருக்கா, அதை போய் முடிச்சுட்டு வந்து நின்றுவேன். அவ்வளவுதான். நானும் இருக்க மாட்டேன், யாரும் நம்ம எல்லாரையும் போட்டு எனக்கு தேவையில்லாம அவ்வளவு கஷ்டப்படுறேன். ஜி கடல் தான் உருவாக்காரு. ஜி அதை பார்த்துட்டு ஒரு அப்புறம் சாம்பார் அப்ப எனக்கு ஃபியூச்சர் போனா நான் போய் பேட்டி கொடுப்பேன். நான் வந்து இந்த மாதிரி பாஸ்ட்ல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்து நான் வேற மாதிரி பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போய் போறேன். அவ்வளவுதான். நான் இந்த இடத்துல வந்தேன், இதெல்லாம் நடந்துச்சு. இல்ல நீ ஃபியூச்சர் போகும்போது நீ இன்னும் டிஃபரெண்டா இருப்ப. அவங்க எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல இருக்கவங்க வெட்ட மாட்டா, ரிசர்ச் பண்ணுவான் கூட்டு போயிட்டு. அப்ப நான் என்ன சொல்லுவேன், எப்பயாச்சும் நான் வந்து ஒரு இப்போ இந்த 2000 இந்த ஜென்மம் எங்க இருந்து வந்து தெரியலடா. என்ன சேனல்ல பண்ணுவீங்க? ஒரு 5000 6000 வந்து என்ன சேனல்ல பண்ணுவீங்க? யூடியூப் சேனல். நீங்களே பண்ணுங்க. நான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் அங்க போய் பண்ணுவேன். நீங்க சொல்லிட்டீங்களா? நீ சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? சரி ஓகே. நான் பேங்க்ல போறேன்னா இருங்க நான் சொல்லிடுறேன், யோசிச்சிருங்க. எனக்கு பேக்ல போனோம்னா மறந்துட்டேன், சொல்றேன். நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். 2019 அந்த வேர்ல்டு கப் விளையாட்டு அவன் பாத்துக்கணும். சத்தியமா சத்தியமா நான் எப்படியாச்சும் அந்த ஆளை கான்டாக்ட் பண்ணி யோ டை வச்சு தொலையா, நாளைக்கு எனக்கு ஒரு மேட்ச் சொல்லிருந்தேன். நானா தான் ஓடாதீங்கன்னு இருப்பேன். சரி ஓடாதையா, ஈஸி வின் ஆய மேட்ச் அது. நீ ஓட தோனி தான் முடிச்சிருப்பாரு. நான் போனேன்னா கண்டிப்பா அந்த ஆள்ல எப்படியாச்சும் கான்டாக்ட் பண்ணி டை வச்சு தொலையா, இல்ல நன்னு ஓடாதையான்னு சொல்லிடுவேன். அது பண்ணிட்டு வந்துடுவேன். சரி ஓகே. சரி என்னோட பாஸ்ட் வந்து எப்படின்னா, இல்ல நான் வந்து டைம் மிஷின் எங்க தாத்தா காலத்துக்கு கூட்டு போயிடுவேன். கூட்டு போயிட்டு எங்க தாத்தா கிட்ட நிலம்லாம் வச்சிருப்பானுங்களா கண்டிப்பா. இப்ப ஆக்சுவலா வந்து நான் வந்து பிச்சைக்காரன் நாயா இருக்கிறேன்னா எங்க தாத்தன் தான் காரணம். எதுவும் வாங்கி வச்சு சேர்த்து வச்சுட்டு போல. சோ எங்க தாத்தா கிட்ட போயிட்டு புறம்போக்கு நாய, இந்த இடத்துக்கு குடிக்காக விற்காத, குடிச்சு நாசமா போகாத, இத உன் பேர்ல வச்சுக்க, பின்னாடி நாங்க நிறைய அடி வாங்கிட்டு இருக்கோம். அது உங்க தாத்தா. எங்க தாத்தா வந்து ஒரே ஒரு பொண்டாட்டி தான் வச்சிருந்தாரு. அதனால சோ எங்க தாத்தாக்கு அது மட்டும் தான். அது உங்க தாத்தா வச்சிருப்பான். எங்க தாத்தா ஏன் இழுக்கிறேன், எனக்கு கோவம் வரவே இல்லை. சரி ஓகே. எங்க தாத்தா கிட்ட நான் வந்து குடிச்சு நாசமா போதேன். அப்ப வேற சரக்குலாம் கிடையாது, எல்லாம் கலசாரம். என்ன நாய் கண்டதை குடிச்சு கண்ணு தெரியாம சுத்தி கடைசியில ஓகேவா. சோ அதை வந்து அந்த சொத்தை மட்டும் எனக்கு தெரிஞ்சு வாங்கி போட சொல்றேன். நீ கண்ட எதை வேணா பண்ணி, ஏன்னா அப்பெல்லாம் சிசிடிவி கூட கிடையாது, திருடி கூட செஞ்சுக்கோ, திருடி நீ எல்லாத்தையும் வாங்கி நம்ம பேர்ல போட்டு நான் ஃபியூச்சர்ல வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துருவேன். ஓகேவா. ஃபியூச்சர் போனா ஏஐ எப்படி பில்ட் ஆயிடுச்சா, டெர்மினேட் பண்ண படம் மாதிரி ஆயிட்டானுங்களா, டெர்மினேட்டர்ல வர மாதிரி ஆண்ட்ராய்டு ரோபோட்ஸ்லாம் சுத்துதா, ஆண்ட்ராய்டு ரோபோ கண்டுபிடிச்சோன்னு போறது எவனாவது அனுப்பி விடுறானுங்களா, நேக்கடா வரானுங்களா. ஆமா ப்ரோ. இப்ப ஃபியூச்சர்ல இருந்து
நேக்கடா வரணுமா? ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட் வரும்போது வந்து பார்த்ததுல நேக்கட் ஆயிடுவாங்க. அப்புறம் தான் அங்க இருந்து ஏதாவது ஒரு பொம்மை கிட்ட இருந்து ட்ரெஸ் தூக்கி போட்டு வருவாங்க. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா ராஜகாஜு மச்சி நீனு. சோ அதை பார்க்கணும்ன்றதுதான். அது நேக்கடாவா? நேக்கடா இல்ல, ஃபியூச்சர்ல ஏஐ எல்லாம் அது வந்துருச்சா, ஒண்ணும் இல்ல. ஏஐ வந்து ஹியூமன்ஸை ரீசெட் இருக்கா பண்ணிச்சா, கீழே அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல ஏஐ வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா, நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்றது வந்து பார்க்கணும். எனக்கு இன்னொன்னு, இன்கேஸ் நான் ஃபியூச்சர் போனேன்னா நான் அந்த லாஸ்ட் இந்த டே இருக்குல்ல, Judgment. அது போய் அது நடக்குதா இல்லன்னு பாக்கணும். ஆக்சுவலி ஜட்மெண்ட் டே அப்படி நடக்காது. ஆக்சுவலா ஜட்மெண்ட் டே வந்து எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஏதோ ஒரு நாள் அவர் மேல இருந்து வருவாருன்னு சொல்றாருல்ல, அவர் எப்போ வராரு? வராரா இல்ல? தந்தி அனுப்பு. அவரு வராரா இல்லையா? எனக்கு ஒரு டவுட் வருது. எப்படின்னா நீங்க வந்து சொல்றதுலாம் வந்து இவர் ஜட்மெண்ட் டே பாப்பான்னு சொல்லுவாருல்ல, இப்ப அந்த டைம்ல வந்து டைம் மிஷின் வந்து போகுமா அவ்வளவு நாளைக்கு? அதுதான் நானும் சொன்னேன். அது வந்து ஏன்னா இப்ப எல்லாருமே செத்துட்டு இருப்போம். அது வந்து ஃபுல்லாவே அப்ப பூமியே இருக்காது. அந்த மாதிரி இருக்காது. பூமியே அப்பள மாதிரி நசுக்கி போட்டுருப்பாங்க. இல்லையா? அது வர அது ஹெவன்ல தான் ப்ரோ ஜட்மெண்ட் எல்லாம். அதுவும் பூமியில அது ஜட்மெண்ட் டே வந்து ஹெவன்ல தான், பூமியில கிடையாது. ஆமா, அது வேற உலகம். ஆமா உலகமா? ஆமா, செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி இங்க வந்து ஒரு பஞ்சாயத்து நடத்துவாரு, அங்க கூட்டு போயிருவாரு. அங்கதான் பஞ்சாயத்து கட்டணம் போடுவாங்க. இரண்டாம் உலகம் ஆரியா வருவா போல, அனுஷ்கா தேடி இருப்பாங்க. எங்கடா என் பொண்டாட்டி? அப்ப இந்த உலகம் மாட்டாரா? இங்க வந்து இல்ல ஜி, இங்க வந்து கூட்டு போவாரான்னு அதான் நான் சொல்றேன், இங்க வந்துதான் கூட்டு போவாரு. இங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க வருவாரு, யாரா அவங்கள மட்டும் கூட்டு போவாரு. கூட்டு போவாரு. மத்தவங்க இங்கே இருக்காங்க. ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். யார் அவங்க மட்டும் கூட்டு போவாரு. வந்து கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? 10 ஆயிடுச்சுடா. சரி, அவுட்ரா கொடுத்து முடிச்சிருங்க ஏதாவது. சரி ஓகே. மேபி அவங்களுக்கு எப்படி இருந்து சரி ஓகே, உங்களோட சூப்பர் பவர்ஸ் கிடைச்சா என்ன? சாரி, எது நம்ம டாபிக் நீங்க பாஸ்டுக்கு போனா என்ன பண்ணுவீங்க, ஃபியூச்சருக்கு போனா என்ன பண்ணுவீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம். என்ன அப்படி பாக்குற? என்ன லவ் பண்ண போறியா?